ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பலாப்பழ பச்சரிசி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் பச்சரிசி, குத்தரிசி பச்சரிசி கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிற அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பலாப்பழம் ஒரு 4 பழம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 3 ஏலக்காவை தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்த தேவையில்லை. ஏற்கனவே பலாப்பழத்துலேயும் அரிசி கழுவி வடிகட்டினதுனால அந்த தண்ணியும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம ஆப்ப சோடா, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா துருவின தேங்காய், பொடியாக துருவின தேங்காய் 1 கப் தேங்காவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பனியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். சூடானதும் லேசாக கொஞ்சமாக எண்ணெயை எல்லா குழியிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா குழியிலையும் விடணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க. ஒரு 3/4 பாகம் வர்ற மாதிரி ஊற்றிக்கணும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வெளியே வருது. இப்போ எல்லா குழிகளிலுமே மாவு ஊற்றி முடித்த உடனே இதை ஒரு மூடியால் மூடி லேசாக ஜஸ்ட் ஃபார் 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு மூடி எடுத்துடலாம். இப்போது ஒவ்வொரு பணியாரத்தையும் மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், உள்பக்கம் நல்லா வெந்திருக்குது. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் லேசாக மேலால் எண்ணெய் சேர்த்துக்கணும். லேசாக ஒவ்வொரு ட்ராப் சேர்த்துக்கலாம். நம்ம இரும்பு சட்டியில் செஞ்சோம்னா நிறைய எண்ணெய் சேர்த்து செய்வோம். நான்ஸ்டிக் ஆனதுனால மேலே எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், உள் பக்கமும் மெதுவாக திருப்பி பார்த்தா நல்லா வெந்திருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுவையான பலாப்பழ பச்சரிசி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பணியாரத்தில் பச்சரிசியோட டேஸ்ட், வெல்லத்தோட டேஸ்ட், பலாப்பழத்தோட டேஸ்ட், இது எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஏலக்காவோட டேஸ்ட்டும் இதில் தூக்கலாக சேர்ந்ததுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மனமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching.